குழந்தையை, மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய். இப்போது மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாகாது. எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை, அவ்வளவுதான். நீ அவர்களையே பற்றி யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி இப்போது நீ முன்னேறி செல்வதில் சுணக்கம் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ இப்போது ஒதுங்கிதான் இருக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. அவர்கள் உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய்தால் போதும். விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இப்போது இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் கவலை வேண்டாம், எல்லாம் முடிவரும், நல்லபடியாக முடிவரும். நம்பிக்கையோடு இரு. எப்போது என்ன நடக்குமோ என்ற பயம் மட்டும் உனக்கு இருந்தால் அது உன்னால் நிதானமாக எதையும் யோசித்து செயல்பட வைக்காது. யாரேனும் ஏதாவது உனக்கு தீமையை செய்தால் அதை பொருட்படுத்தாமல் இருந்துக்கோ. இதேது மற்றவர்கள் என்றால் பழிக்கு பழி வாங்க நினைப்பார்கள். நீ சாயின் பிள்ளை என்பதால் பொறுமையாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் திசைகள் மாறும் காலம், புயல் கரையை கடக்கப் போகும் நேரமாக சில இடத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. உன் சூழல் இப்போது அதே மாதிரியாகத்தான் உள்ளது. கடக்க முன்வந்து விட்டாய். கவலைகள் படிந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு அசைவிலும் இனி நீ முன்னேற்றத்தை மட்டும்தான் உணரப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. வாழ்க்கையில் உள்ள எல்லா நிகழ்வுகளும் ஒன்றுக்கு பின் ஒன்றாகத்தான் வரும். சில காரணத்திற்காக சில நிகழ்வுகள் கூட காரணத்திற்காக சில விஷயங்கள் உன் கண்முன் இருந்து மறைக்கப்படுகிறது. கண்முன் உண்மைகள் இருந்தும் அவசரமாக நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவில்தான் வாழ்க்கையின் விதியின் சூட்சுமம் அமைந்துள்ளது. கொஞ்சம் அமைதியாகவும் இரு, பொறுமையாகவும் இரு. அதே நேரத்தில் சாயின் மீது நம்பிக்கையோடும் இரு. ஓம் சாய்ராம்.